நாங்க வந்த பிறகு இது எதுவுமே நடக்காது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியில அது அதிகமாகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஒரே வாரத்துல 4 கொலைகள் கிட்ட நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தாவேக அரசு மேல ஏற்படுத்தியிருக்கா சார்? பெரிய அதிருப்தி. 100 நாட்களில் விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களால் பல புள்ளிகள் காணாமல் போயிடுச்சு. விஜயை மீறி ஏதோ ஒரு அதிகார மையம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அதிகார மையத்தை அவரால் மீற முடியும். யார சொல்ல குறிப்பிடுறீங்க? விஷ்ணு ரெட்டியை ஒருத்தர் சொல்றாங்க, ஆதவ் ரெட்டியை சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் ரெட்டியை சொல்றாங்க. இது திமுக நாயுடு ஆட்சி, தாவேகா ரெட்டியார் ஆட்சியான்னு ஒரு விமர்சனம் வந்து போதையால கொலை செய்யற அளவுக்கு மாணவர்கள் நிலைமை மாறி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதற்கான ஒரு சரியான நடவடிக்கையை தாவேக அரசு முன்னெடுக்கிறதுல தாமதப்படுத்திட்டாங்க. என் மகன் கொல்லப்பட்டிருக்கிறான், தனுஷுடைய தாய் தந்த உற்ற உறவினர் பூரா சாலை மறியல் பண்றான், இல்ல கோஷி என்ன எதுக்கு கோஷி தகராறு? பணம் பறிப்பது இல்லையா? எதுக்கு பள்ளிக்கூடத்துல என்னைய கோஷி தகராறு? காவல்துறை கஞ்சாவே இல்ல, கஞ்சாவே சண்டையே இல்லைன்னு ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் பேசினா போலீஸுக்கு வேலையே இல்லையே. கஞ்சா வியாதி பயப்படவே மாட்டானே. காவல்துறை இத கஞ்சா வழக்காக பதிவு செய்தால்தான் அந்த ஏரியாவில் கஞ்சா விற்கிறவனை பூரா முடிச்சு குண்டாசல் போடுவோம். இப்போ கஞ்சா விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதா இந்த தாவேக அரசு தானே எடுக்க வேண்டியதா இருக்கு. எப்படி கஞ்சா விற்க முடியும்? இன்னைக்கு கஞ்சா மார்க்கெட்டை பள்ளிக்கூடம் தான் கஞ்சா மார்க்கெட், கல்லூரிகள் தான் கஞ்சா மார்க்கெட். இதை தவிர்ப்பதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கை? உண்மைகளை மறைக்கிற குற்றவாளி தான் இந்த தாவேகா. காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா விற்பனை செய்ய முடியும். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சார், தாவேக ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் நிறைவு பெற்றிருக்கு. நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. இவங்களுடைய இந்த 100 நாட்கள் எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, 100 நாட்கள் ஆட்சி முதல் கரும்புள்ளி பழனி கோயில் நிலம் பத்திரப்பதிவு. 100 கோடி ரூபாய் பொறுமான இடத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு. அந்த 100 கோடி யாருக்கு சென்றது? இன்று வரை அது மர்மமாகவே இருக்கிறது. அதில் ஒரு மரணமும் நடந்திருக்கிறது. இன்று வரை அந்த 100 கோடி ரூபாய் யார் பயனாளி, யார் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோயில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்த அதிகார மையம் யார்? தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்ட 1.5 கோடி பேர், ஓட்டு போடாத 3.5 கோடி பேர், 5 கோடி பேர், இந்தியா முழுக்க ஏறக்குறைய ஒரு 50 கோடி பேருக்கு பழனி முருகன் கோயில் நிலம் மோசடி செய்யப்பட்டிருக்கு. இது தாவேக அரசினுடைய முதல் ஒரு கரும்புள்ளி. நாங்க ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்துல ஏன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு தாமதம் ஏற்படுதுன்னு அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல சார்? இந்த கேள்விக்கு பதில், விஜயை ஒரு அதிகார மையம் சூழ்ந்திருக்கிறது. அந்த அதிகார மையத்தை அவரால் மீற முடியல. யார சொல்ல குறிப்பிடுறீங்க? யாரோ XRY விஷ்ணு ரெட்டியை ஒருத்தர் சொல்றாங்க, ஒருவர் ஆதவ் ரெட்டியை சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் ரெட்டியை சொல்றாங்க. இது திமுக நாயுடு ஆட்சி, தாவேகா ரெட்டியார் ஆட்சியான்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. நீங்க உதாரணத்திற்கு 11 மது வகைகள், அந்த 11 மது வகைகள் கெமிக்கல், அதாவது செயற்கையாக சுவையூட்டப்பட்டதுன்னா அது கெமிக்கல் தான், ரசாயன கலவை. ரசாயன கலவையை குடிச்சா என்ன ஆகும்? இத நந்தகுமார் என்கின்ற ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி இத தடை செய்கிறார். தடை செய்து 24 மணி நேரத்தில் அந்த தடை நீக்கப்படுகிறது. கஜலட்சுமி ஆயத்தீர்வை மற்றும் மதுவிலக்கு
ஆணையாளர் கஜலட்சுமி அந்த தடையை நீக்கிறார். அந்த 10 வகையான பிராண்டி, ஒரு வகையான ரம்மு, இதை 24 மணி நேரத்தில் தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தடையை நீக்க வேண்டிய அவசியம் என்ன? இது அடுத்த கரும்புள்ளி. இப்படி பல கரும்புள்ளிகள் 100 நாட்களில் விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களால் பல புள்ளிகள் காணாமல் போயிடுச்சு. இந்த சுப்பிரமணிய ரெட்டி இந்த மதுபான ஆலை உரிமையாளர், திருவள்ளூரில் இருக்கு. இந்த மது தமிழ்நாட்டில் தான் விற்கிது. இதை வீரன் பிராண்டின்னு ஒரு பிராண்டி. இது முழுக்க முழுக்க ரசாயன கலவையால் இயற்கையாக செறிவூட்டப்பட்ட மது பானத்துக்கு ரசாயன கலவை. இது எப்படி இதெல்லாம்? அப்போது இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய பொருள். இதை தடை செய்யப்பட வேண்டிய பொருளை எப்படி மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட போய் சேருது? அப்போது விஜயை மீறி ஏதோ ஒரு அதிகார மையம் இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க ஒரு 4000 கனிம வள குவாரி இருக்கு, 12,000 சவுடு மண் குவாரி இருக்கு. இதுகளெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் சட்டவிரோதமாக நடந்தது. 48 காவிரி ஆற்று நீர் படுகையில் மணல் குவாரி. இதெல்லாம் எப்படி சட்டவிரோதமாக திமுக ஆட்சியில் நடந்ததோ அதே போல் இப்போ நடப்பதற்கு தயார் நிலையில் இருக்கு. அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய கரும்புள்ளி இல்லையா? சார், போதையை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 நாள் ஆட்சி சாதனையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் போதை புழக்கம்ன்றது இருக்கு. போதையால கொலை செய்யற அளவுக்கு மாணவர்கள் நிலைமை மாறி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதற்கான ஒரு சரியான நடவடிக்கையை தாவேக அரசு முன்னெடுக்கிறதுல தாமதப்படுத்திட்டாங்களா? கோயமுத்தூர்ல அமுதன், அந்த இளைஞன் அடித்து கொல்லப்பட்டதே போதை கஞ்சா குழுவால். அமைச்சர் என்ன சொல்றாரு? கோஷ்டி பூசல்னு சொல்றாங்க. இப்ப மறைக்கிறாரு. மறைத்தால் காவல்துறை எப்படி உண்மையை கண்டுபிடிப்பான்? காவல்துறை இத கஞ்சா வழக்காக பதிவு செய்தால்தான் அந்த ஏரியாவில் கஞ்சா விற்கிறவனை பூரா முடிச்சு குண்டாசல் போடுவான். இப்ப கஞ்சா விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதா இந்த தாவேக அரசு தானே எடுக்க வேண்டியதா இருக்கு. இது கஞ்சா சண்டை இல்லை, கோஷ்டி மோதல். சரி, திருவொற்றியூர்ல தனுஷ் இது நீங்கள் தனுஷுடைய நண்பர் தேஜாஸ் 2 பேரும் கழிவறைக்கு போகிறாங்க. அங்கே கஞ்சா குடிச்சிட்டு மூஞ்சியில் ஊதுறான். பல மாணவர்கள் தப்பிச்சு போயிட்டான். பயந்துட்டு தப்பிச்சு போயிட்டான். தட்டி கேட்க முடியல. தனுஷுடைய நண்பர் தட்டி கேட்குறான். தனுஷுடைய நண்பர் கொல்லப்படுவதற்கு பதிலாக தனுஷ் கொல்லப்படுகிறார். கொல்லப்படுகிற பொழுது கோடம்பாக்கத்தில் இருக்க தியாகராஜனை போலீஸ் கைது பண்ணி சிறையில் போட்டுருக்கு. ஐடி மாணவன். அப்போ கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஐடி மாணவனுக்கு திருவள்ளூர் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு என்ன வேலை? போலீஸ் பதிலே சொல்லலையே. போலீஸே கஞ்சா விற்பதற்கு இந்த அரசு ஊக்கப்படுத்துதா? கஞ்சா கேஸில் கொல்லப்பட்டிருக்கான் தனுஷ். காவல்துறை அரசு இது கஞ்சா கேஸே இல்லை. உண்மைகளை மறைக்கிற குற்றவாளி தான் இந்த தாவேகா. காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா விற்பனை செய்ய முடியாது. சட்ட விரோதியோ சமூக விரோதியோ குற்றவாளியோ அந்த காவல் நிலைய சரகத்துக்குள்ள எல்லைக்குள்ள அவன் பிரவேசிப்பது காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை பல இன்ஃபார்மர்களை வச்சிருக்கு. வீதிக்கு வீதி இன்ஃபார்மர் இருக்கான், போலீஸ் நண்பன் இருக்கான், உளவாளி இருக்கான். எல்லாம் போலீஸ் கடி சொல்லிடுவான். இதுக்கு நடுவில் எஸ்பி/சிஐடி இருப்பார், எஸ்பி/8 இருப்பார். இத்தனை வேற மீறி எப்படி கஞ்சா விற்க முடியும்? இன்னைக்கு கஞ்சா மார்க்கெட்டை 1500 பேர் 2000 பேர் 3000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடம் தான் கஞ்சா மார்க்கெட். பல்கலைக்கழக வளாகம் தான் கஞ்சா மார்க்கெட். கல்லூரிகள் தான் கஞ்சா மார்க்கெட். இதை தவிர்ப்பதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கு? தமிழ்நாடு முழுக்க கடந்த ஆட்சியில் சைலேந்திர பாபு டிஜிபி 2000 கஞ்சா விற்பனையாளர்களுடைய வங்கி கணக்கை முடக்கினார்.
முடக்க வேண்டியது கஞ்சா வியாபாரியாவா வங்கி கணக்கா? இதே ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு 50க்கு மேற்பட்ட கஞ்சா போதை விற்பனையாளர்களை குன்ற சட்டத்தில் அடைத்திருந்தால் இந்த கஞ்சா விற்பனையை பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மாணவிகள் இவர்கள்ட்ட இந்த கஞ்சா பழக்கத்தை ஒழிச்சிருக்கலாம். ஆனால் கடந்த ஆட்சி செய்த அதே தவிர மூடி மறைக்கிற வேலையை திருவொற்றியூரில் யார் பண்ணுறா? அமைச்சர்கள் 2 பேர். மக்கள் துரத்தி அடிக்கிறான். கஞ்சா என் மகன் கொல்லப்பட்டிருக்கிறான், தனுஷுடைய தாய் தந்த உற்ற உறவினர் பூரா சாலை மறியல் பண்ணுறான். இல்லை கோஷி என்ன எதுக்கு கோஷி தகராறு? பணம் பறிப்பது இல்லையா? இல்லை ஏதாவது டாலர்கள் மாற்றுவது இல்லையா? எதுக்கு பள்ளிக்கூடத்தில் என்னையா கோஷி தகராறு? இந்துஸ்தான் கல்லூரி கோயம்புத்தூரில் கஞ்சா விற்பது தெரிஞ்சு கல்லூரி நிர்வாகமே அமுதனை நீ ஒரு வாரத்துக்கு கல்லூரி பக்கம் வராது, வெளியே தங்கிக்கன்னு இருக்கான். கல்லூரி நிர்வாக அந்த சரஸ்வதியை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கணும். அப்போ சாராய வியாபாரி பூரா கல்லூரி நடத்துகிறான், பல்கலைக்கழகம் நடத்துகிறான். அப்போ அவர்களுக்கு எது குறி? பணம் மட்டும்தான் குறி. மனித உயிர்களோ கல்வியோ மாணவனோ அவர்களுக்கு அக்கறையே இல்லை. தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் தடை செய்யப்பட்ட அத்தனை போத வஸ்தும் தமிழ்நாட்டில் தாராளமாக புழங்குது. இப்ப திமுக ஆட்சியில இந்த குற்றச்சாட்டை தாவேக்கா ரொம்ப பெருசாவே சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்த பிறகு இது எதுவுமே நடக்காது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை விட இப்ப இருக்கிற ஆட்சியில அது அதிகமாகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஒரே வாரத்துல 4 கொலைகள் கிட்ட நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை தாவேக்கா அரசு மேல ஏற்படுத்தியிருக்கா சார்? இல்லை, பெரிய அதிருப்தி. பெற்றோர்கள் பூரா ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம், புதிய ஆட்சி வந்தால் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், காவல்துறையில் கருப்பு ஆடுகளை களையெடுக்கப்படும், இப்படியெல்லாம் விமர்சனம் வந்தது. ஆனால் எதுவுமே நடக்கலையே. இன்னைக்கு விழுப்புரம் நகர மேற்கு காவல் நிலையத்தில் கணவன் மனைவி சண்டை. கணவன் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. கணவனுடைய கார் டிரைவர் ஜெயச்சந்திர நடு ரோடில் நிறுத்தி மங்கையர்கரசி அந்த அம்மாவை நீ என்னோடு வான்னு கூப்பிடுறாரு. நடு ரோட்டில் சண்டை. காவல்துறை அவனை கைது பண்ணலையே. அப்போ காவல்துறை ஏவல் துறையாக இருக்க, யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு சாதகமாக இருக்க. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் கஞ்சா விற்பனை குறைஞ்ச மாதிரி தெரியலையே, கூட்டிகிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து திருவொற்றியூர் வரைக்கும் எப்படி மாணவன் சாகுறான்? கஞ்சா கோஷி சண்டை. கஞ்சா எங்கே வளர்க்குறான், கஞ்சா எங்கே வருது, எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எப்படி அது பயணப்படுது, இதெல்லாம் காவல்துறையுடைய வேலையே. காவல்துறை கஞ்சாவே இல்லை, கஞ்சாவே சண்டையே இல்லைன்னு ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும் பேசுனா போலீஸுக்கு வேலையே இல்லையே. கஞ்சா வியாதி பயப்படவே மாட்டானே. கஞ்சா கேரளாவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவுக்குள்ளேருந்து வந்துகிட்டே இருக்குமே. குடும்பப்பட்ட மறையூர்லேருந்து போயிட்டே இருக்குமே. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடமையை செய்ய காவல்துறைக்கு கட்டளை பிறப்பிக்க வேண்டிய அரசு கஞ்சாவை சண்டையே இல்லை மூடி மறைச்சிங்கன்னா அப்போ எப்படி கஞ்சா வியாபாரி கட்டுப்பாடு கொண்டு வர முடியும்? இந்த ஆட்சி தொடர்ந்து நடவடிக்கைகளை திமுகவினுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி நடந்ததோ அதே போலதான் இப்ப நடக்க துவங்கியிருக்கு. சரத் அவர்களுடைய வீடியோ வெளியானப்ப அவர் போதை பயன்படுத்தியிருக்காரு இல்லைன்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தது. இந்த வீடியோ எங்க ஆட்சி காலத்துல வெளிவந்திருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருப்போம்னு திமுக சொல்றாங்க. ஆனா தாவேக்கா அவங்களுடைய அமைச்சர்களை காப்பாற்றுற வேலைகள்ல இறங்கியிருக்காரா விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. ஆமா, திமுக தாவேக்கா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2 பேருமே தமிழகத்திலிருந்து வருகிறவர்கள் தான், தமிழக அரசியல்வாதிகள் தான், தமிழக ஆட்சியாளர்கள் தான். நீங்கள் தாவேக்கால ஒரு பாலியல் புகார் வருதுன்னா திமுக ஆட்சியிலையும் பாலியல் புகார் வந்து, இது திமுக தாவேக்கா அண்ணா திமுக இப்படி கட்சி வித்தியாசம்லாம் இல்லை. காவல்துறை சட்டத்தை கடுமையாக்குனா இது போன்ற
குற்றவாளிகள் குறைய வாய்ப்பு இருக்கு. குற்றவாளிகள் குறைவதற்கு எந்த ஆட்சி வந்தாலும் வாய்ப்பில்லை. இப்போ பாருங்க, கோயம்புத்தூரில் திருவொற்றியூரில் அமைச்சர்களே அரசே இது கஞ்சா சண்டையே இல்லை. மாணவர்கள் நீங்கள் இப்போ கழிவறையில் கஞ்சா குடிச்சு ஊதியிருக்கான்னு சகமானவன் சொல்கிறான். அரசு அதை காவல்துறையை விட்டு மறைக்குது. அப்புறம் எப்படி குற்றவாளிகள் குறைக்கப்படுவான்? குற்றவாளி எப்படி தண்டிக்கப்படுவான்? எப்படி குற்றவாளியை காவல்துறை பிடிச்சி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துவான்? வாய்ப்பே இல்லையே. யாரோ ஒருத்தர் நிறுத்திட்டு அவன் திருப்பி வெளியே வரும்போது பெரும் குற்றவாளியாக தான் வரும். ஆக இது காவல்துறைக்கு பெரும்பங்கு, காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கிற தாவேகாவுக்கு மிகப்பெரிய பங்கு. சார், தொடர்ந்து சட்டமன்றத்துல காரசார விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு அந்த துறை அமைச்சர்கள் பதில் சொல்ல மாட்டிருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. வெளிநடப்பு போயிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லைங்க, இப்போ அமைச்சராக வந்திருக்கிற அத்தனை பேருமே முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். அவர்களுக்கு போதிய அனுபவம் இல்லை. எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் 5 முறை சட்டமன்றத்தில் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். நீங்கள் அதிமுகவில் இருக்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு அதிகாரி தற்கொலை செய்வதற்கே காரணமானவர். லஞ்சம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கினவனுக்கு தகுதி இல்லாதவனை திருநெல்வேலியில் வேளாண்மைத்துறை அதிகாரியை போட சொல்கிறார். அந்த வேளாண்மைத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக சரியாக தகுதி உடையவனை போடுறாரு. இவருக்கு 50 லட்ச ரூபா வாங்கிட்டார் அக்னி கிருஷ்ணமூர்த்தி. 50 லட்சத்தை கொடு, நீ அவனுக்கு நேர்மையானவனுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் தகுதியற்றவன்ட்ட லஞ்சம் வாங்கிட்டேன். அவர் தான் இப்போ பிரதான எதிர்க்கட்சி தலைவர். எடப்பாடிக்கு அவர் தான் ஸ்போக்ஸ்மேன். அந்த அதிகாரி தன்னுடைய பொண்டாட்டி புள்ள நகையெல்லாம் விற்று கொண்டு கொடுக்குறான். இவர் வாங்கின லஞ்சம், அமைச்சர் வாங்கின லஞ்சத்துக்கு ஒரு நேர்மையான அதிகாரி அமைச்சர் கேட்குறான், பணம் கொடுறா, பணம் கொடு. ஒரு கெஜெட்டட் அதிகாரி திருநெல்வேலியில் வேளாண்மைத்துறை உயர் அதிகாரி. நான் 50 லட்ச ரூபா வாங்கிட்டேன், நீ வேலை கொடுக்க மாட்டேன், நேர்மையான வேலை கொடுத்துட்டேன், எனக்கு பணம் கொடுத்து திருப்பி கேட்குறான், திருப்பி கொடுத்துட்டேன், எனக்கு 50 லட்சம் கொடுனா அந்த அதிகாரி இதோடைய சொத்தெல்லாம் விற்று கொடுக்குறான். அதுவும் பத்தாது, எனக்கு பணத்தை கொடுறான்னா ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணான். இந்த மானங்கெட்ட மனுஷன் அக்னி கிருஷ்ணமூர்த்தி இப்போ எம்எல்ஏ வந்து எதிர்க்கட்சி. இது விளங்குமா அந்த நாடு? எவ்வளவு அசிங்கம்! எடப்பாடிக்கு அவர் தான் இடதுகரம் அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நேர்மையான அதிகாரி. இந்த குடும்பம் நடுத்தரவு நிற்குது. அக்னி கிருஷ்ணமூர்த்தி குடும்பம் விளங்குமா? சந்ததி உருப்பிடுமா? அவன் குடும்பம் குடும்ப தலைவன் இல்லாமல் அனாதையே நிற்கிது. ஞான தேசிகன் தலைமைச் செயலாளர் இருக்கிற பொழுது ஜெயலலிதா சொல்கிறார், ஜெயலலிதா அவர் மந்திரி சபையில் நீக்குது. இப்போ எடப்பாடி அவருக்கு ரொம்ப வேண்டு, அவர் பக்கத்தில் வச்சிருக்கார். இதுதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி. 2 கட்சிகளும் கொள்கை ரீதியாக மோதி கொள்ளுகிறது. பதில் சொல்வதற்கு தாவேகா புதிய முகம், புதிய அனுபவம், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், புதிய அமைச்சர்கள். அப்போ திணறத்தான் செய்வாங்க. இதெல்லாம் இயற்கை தான். அவர்கள்ட்ட இன்னும் 6 மாத காலம், 1 வருஷ காலம் பக்குவப்படுவதற்கு காலம் தேவைப்படும். அதிமுக முதல் அமைச்சராக வரும்போது இப்படி ஆட்கள் தான் வந்தாங்க. கருணாநிதி முதலமைச்சராக வரும்போது இப்படி ஆட்கள் தான் வந்தாங்க. அதே போல தான் தாவேகா வந்திருக்கு. குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி, வணக்கம்.